அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ பத்ரகாளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல். நான் உங்கள் சரவணகுமார். இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட் வேர்டில் பயோடேட்டா எப்படி மைக்ரோசாஃப்ட் வேர்டில் தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தர போகிறேன். ஸோ ஸ்கூல் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் அகெயின் வேலை தேடிட்டு இருக்கிறவங்க நீங்களே ஒரு பயோடேட்டாவை மைக்ரோசாஃப்ட் வேர்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஸ்டார்ட்டில் போய்ட்டு வேர்டு இருந்துச்சு உங்கள் சிஸ்டத்தில், மைக்ரோசாஃப்ட் வேர்டு இன்ஸ்டால் ஆகிருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஸோ இந்த மாதிரி காட்டின பிறகு முதல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே நான் 2019 அப்படிங்கிற வெர்ஷனை நான் பயன்படுத்துகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன வெர்ஷன் இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க. அதில் போனீங்கன்னா இந்த மாதிரி பிளாங்க் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள், முதல்ல என்ன செய்ய, நியூ அந்த பிளாங்க் டாக்குமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆன உடனே இதில் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல டாப்பில் பார்த்தீங்கன்னா லே அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு இருக்கும். அந்த லே அவுட் அப்படிங்கிற அந்த மெனுவில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 3 ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்ன அப்படின்னா, முதல்ல ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம பயோடேட்டா டைப் பண்ணுறதுனால நம்ம போர்ட்ரேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணியிருக்கணும். இதே நீங்கள் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜோட ஸ்டைல் கொஞ்சம் மாறும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மாறிடும். சரியா, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மாதிரி பேஜ் இருக்கும். அண்ட் அகெயின் அதே போர்ட்ரேட் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேப்பர் இந்த மாதிரி டைப்பில் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், பயோடேட்டா டைப் பண்ணுறதா இருந்தால் அது போர்ட்ரேட் மாடலில் தான் இருக்கும் ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ முதல்ல அப்போ என்ன பண்ணணும், போர்ட்ரேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இரண்டாவது நம்ம இந்த பயோடேட்டாவை நம்ம எந்த பேப்பரில் நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, சைஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில், அதாவது லே அவுட் அப்படிங்கிற மெனுவில் சைஸில் போனீங்க அப்படின்னா இங்கே A4 அப்படின்னு சொல்லி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய பேப்பர் டைப்ஸ் இருக்கும். நீங்கள் லீகல் எடுக்க அந்த லீகல் பேப்பரில் யூஸ் பண்ணணும். அண்ட் A4னா A4ல் பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலாக நம்ம A4 பேப்பர் தான் நம்ம பயன்படுத்துவோம். அதனால் A4 அப்படிங்கிறத அடுத்ததாக நீங்கள் கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுலேயே மார்ஜின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நார்மல் அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. இது என்னென்னா, ஒரு பேப்பரில் ஸோ டாப்பில் எவ்வளோ கேப் இருக்கணும், பாட்டமில் எவ்வளோ கேப் இருக்கும், லெஃப்ட் ரைட்டில் எவ்வளோ கேப் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுவே ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம நினைச்சிடும் நார்மல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இங்கே நீங்கள் வியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா இங்கே 100% அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதுதான் மொதல் செட்டப்பு. அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, வியூ அப்படிங்கிற ஒரு மெனுவில் பார்த்தீங்கன்னா இங்கே பிரிண்ட் லே அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதையும் நீங்கள் முதல்ல கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் ஒரு பயோடேட்டா டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை. சரி, அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பிளிங்க் ஆகிட்டு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நம்ம டைப் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போது முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன ஃபாண்ட்டில் டைப் பண்ண போகிறோம், நம்ம தமிழில் டைப் பண்ண போகிறோமா அல்லது இங்கிலீஷில் டைப் பண்ண போகிறோமா இல்லை ஒரு சுருக்கெழுத்தில் டைப் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத முதல்ல நம்ம செட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன செய்கிறோன்னா, முதல்ல இங்கே ஹோம் அப்படிங்கிற டேபுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே முக்கியமாக இந்த பாக்ஸ் இருக்கும். இதுக்கு பேர் ஃபாண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது இங்கே உள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபாண்ட் இருக்கும். ஃபாண்ட்டுன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ உதாரணமாக ஒரு தமிழ் பயோடேட்டா டைப் பண்ணிங்கன்னா இங்கே தமிழ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அல்லது மருதம்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். இதே இங்கிலீஷில் வேணும்னா டைம்ஸ் நியூ ரோமன் இந்த மாதிரி அது ஒரு இங்கே கிளிக் பண்ணும்போது அது ஒரு ஸ்டைல் மாறும். அது உதாரணமாக நான் என்ன செய்கிறேன்னா, இந்த பெர்லின் சான்ஸ்ன்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ அப்போ இங்கே டைப் பண்ண ஆரம்பிக்கும் போது அது மாதிரி டைப் ஆகும். அதே மாதிரி இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போது வேறு அல்ஜீரியன் இப்படி கிளிக் பண்ணுறேன்னா ஸோ அதுக்கு அந்த மாதிரி டைப் ஆகும். இதுதான் அந்த டைப் பண்ணுற மெத்தட். இப்போ அதை நான் அழிச்சிக்கலாம். இப்போ அதை நான் டெலிட் பண்ணிட்டேன். சரி, இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா, நான் பயோடேட்டா டைப் பண்ணுறதுக்கு நான் என்ன செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் என்ன ஃபாண்ட் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க, அதாவது நம்ம டைப் பண்ணுற ஸ்டைல், ஃபாண்டோட ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இங்கே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு டைம்ஸ் நியூ ரோமன் அப்படிங்கிற அந்த ஃபாண்ட்டை நான் என்ன செய்கிறேன், செலக்ட் பண்ணுறேன். ஒன்று டைப் பண்ணாலே வந்துடும். வந்ததுக்கப்புறமா இங்கே ஃபாண்ட்டை 12 இருக்கட்டும். சரியா, நீங்கள் 12 வச்சா தான் ஓரளவு பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லை பெருசாக்கணும்னா நீங்கள் 13 முதல்ல மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ இது முதல்ல நீங்கள் மாற்றிக்கணும். ஸோ மாற்றினதுக்கப்புறமா என்ன பண்ணணும், இப்போ கர்சர் எங்கே நிற்கிது, இந்த இடத்துல நிற்கிது. இப்போ நமக்கு என்ன தேவை, பயோடேட்டான்னு முதல்ல ஹெட்டிங் போடணும். அப்போ ஹெட்டிங் போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கர்சர் எங்கே வரணும், சென்டருக்கு வரணும். அப்போ சென்டருக்கு வர வைக்கிறதுக்கான ஒரு ஷார்ட்கட் கீ தான் என்னது அப்படின்னா, கண்ட்ரோல் இ அப்படிங்கிற கீ. அதாவது அப்படி இல்லைன்னா இந்த ஹோம் டேப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டை, ஸோ இதை நீங்கள் என்ன செய்யணும், கிளிக் பண்ணணும். சரியா, இந்த பாயிண்ட்டை நீங்கள் இதுக்கு பேர் தான் சென்டர் கொண்டு வரதுக்கான
ஒரு ஆப்ஷன். ஸோ சென்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா பாயிண்ட் வந்து இங்கே வந்து சென்டர் இந்த பேஜோட சென்டருக்கு வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அப்போ என்ன சொன்னால் நம்ம வந்து கேப்லெட்டில் டைப் பண்ணணும் அப்படின்னா முதல்ல கேப்ஸ் லாக், கீபோர்டில் கேப்ஸ் லாக் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பயோடேட்டா கொஞ்சம் கேப் போட்டுக்கோங்க, அண்டு போட்டு பயோடேட்டா அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து ஸ்மால் லெட்டரில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சரி நார்மல் லெட்டரில் வேணும்னா நீங்கள் என்ன செய்யணும், இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பயோடேட்டா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஓகே, இப்போ பயோடேட்டான்னு ஹெட்டிங் கொடுத்தாச்சு. இந்த ஹெட்டிங் வந்து அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரு அடிச்சுக்கோங்க. என்ட்ரு அடிச்சிங்கன்னா இந்த பக்கம் வந்து நிற்கிது. திருப்பி என்ன பண்ணணும், இந்த லெஃப்ட் சைடு கொண்டு வரணும் அப்படின்னா கீபோர்டில் CTRL+L அப்படிங்கிற இந்த கீ இருக்கும். அல்லது என்ன பண்ணலாம்னா இந்த பேராகிராஃபுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும், இங்கே வந்து நின்றுடும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன தேவை, பயோடேட்டாக்கு என்ன தேவை, ஒரு டேபிள் மாடலில் இருக்கும். சரியா, நீங்கள் இங்கே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்போது நமக்கு பயோடேட்டா வேணுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்சர்ட் அப்படிங்கிற இந்த மெனுவுக்கு போய்க்கோங்க. இன்சர்ட் அப்படிங்கிற மெனுவுக்கு போய்க்கோங்க. போயிட்டு இங்கே டேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடலை நீங்கள் இப்படி டேரெக்டாகவே நீங்கள் என்ன செஞ்சுக்க முடியும், இப்படி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணமாக நமக்கு வந்து எப்படி வரணும், நேமு, அப்புறம் வந்து அவங்களோட பேர் இந்த பக்கம் போடுவோம். அப்போது ஒரு ரெண்டு காலம் இருந்தால் போதும். ஸோ நான் வந்து 3 காலம் வச்சு நான் செட் பண்ணி தரேன். எப்படி எதுக்காக அப்படிங்கிறது எனக்கு போக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஒன்று நீங்கள் இப்படி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இப்படி கிளிக் பண்ணாலே உங்களுக்கு என்ன செஞ்சிடும், இங்கே வந்து இந்த டேபிள் வந்து உங்களுக்கு வந்து லோட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அதே இன்சர்ட்டில் இப்போ அழிச்சு விட்றேன், Ctrl+Z அப்படின்னு கொடுத்துட்றேன். இன்சர்ட்டில் போகிறேன், டேபிளில் போகிறேன். இங்கே வந்து இன்சர்ட் டேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை காலம் வேணும்னு கேட்கும். நான் 3 காலம் அண்ட் அகெயின் ஒரு உதாரணத்துக்கு 2 ரோ அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன செய்றீங்க, நீங்கள் வந்து ஓகே அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து டேபிள் வந்து உங்களுக்கு வந்து வந்துடுது. ஸோ வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும், டைப் பண்ண ஆரம்பிக்கணும். எப்படி டைப் பண்ண ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்சர் வந்து இங்கே நிற்குதா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல உதாரணமாக நம்ம வந்து நேம் தான் ஃபஸ்ட்டு டைப் பண்ணுவோம். அப்போது ஷிஃப்ட்டு கேப்ஸ் லாக் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க, ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நேம் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டேப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த பாக்ஸுக்கு வந்துடும். டேப் கொடுத்தா அடுத்த பாக்ஸுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஒரு கோலன் வைக்கணும். சரி, அப்போ என்ன செய்வோம், நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வைப்போம். இந்த இல்லையா, இந்த இடத்துல ஒரு சிம்பிள் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அண்ட் அகெயின் அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சிம்பிள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம என்ன செய்வோம், நேம் டைப் பண்ணணும். ஸோ இப்போ டைப் பண்ணும்போது என்ன செய்வோம், உதாரணமாக நான் வந்து ராஜா அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன். எஸ் ராஜா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறேன், நான் வந்து டைப் பண்ணிவிட்டு அண்ட் அகெயின் இதில் டேப் கொடுத்தீங்கன்னா அடுத்த பாக்ஸுக்கு இங்கே வந்துடும். சரியா, அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் அப்படின்னு டைப் பண்ணுறோம். அண்ட் அகெயின் இதேமாதிரி டைப் பண்ணுறோம். இதே மாதிரி சண்முகம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறேன், நான் வந்து டைப் பண்ணுறேன். சரியா, சரி சார் டைப் பண்ணிட்டீங்க. பட் இது எதுக்காக இந்த கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் என்ன செய்யணும், இந்த மாதிரி பக்கத்தில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் இப்படி வரும். இப்படி பக்கத்தில் போனீங்கன்னா என்ன செய்யணும், அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளாக் கலரில் இங்கே மாதிரி வரும். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி சென்டர் கொண்டு வந்துடுங்க. சரி, இந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி வரும். அண்ட் அகைன் இதையும் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் வந்து இப்படி சென்டர் கொண்டு வரணும், அப்படி கொண்டு வந்துக்கலாம். சரியா, கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி இப்படி ஓரளவு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் விட்டுறணும். அல்லது என்ன செய்யணும், அப்படி சென்டரில் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு நகர்த்துனீங்கன்னா அப்படி நகர்ந்து வரும். சரியா, ஓகே. ஸோ இந்த மாதிரி முதல்ல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டில் வச்சுக்கிறேன், டேப் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜென்டர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், டைப் பண்ணுறோம். இந்த இடத்துல ஒரு கோலன் வைக்கிறோம். அண்ட் அகெயின் மேல். சரியா, அந்த மாதிரி 1 by 1 நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கணும். நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டைப் பண்ணி நம்ம காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து சாம்பிளுக்கு என்ன செஞ்சுருக்கோம், அந்த மாதிரி டைப் பண்ணி வச்சாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் வந்து கோலன் போட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து ஃபோன் நம்பர் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ சாம்பிளுக்கு சில டம்மியாக சில நம்பர்ஸ் வந்து நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், அதுக்கடுத்து இமெயில் அட்ரஸ் கொடுக்குறோம். அண்ட் அகெயின் இப்படி போட்டுட்டு test@gmail.com இந்த மாதிரி கொடுத்துட்டுங்க. டேப் கொடுத்துட்டு அடுத்து ஒரு டேப் கொடுங்க. இதில் ஒரு கோலன் வைங்க. அண்ட் அகெயின் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணும்போது ஒரு விஷயத்தை கவனிங்க. இதை தான் முக்கியமாக சொல்ல வரேன். என்னென்னா இந்த இடத்துல அட்ரஸ்ன்னு கொடுத்துருக்கீங்க இல்லையா, இப்போ உதாரணமாக 12 வெஸ்ட் ஸ்ட்ரீட் கமா அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஒரு என்டர் இங்கே தட்டுங்க. தட்டிட்டு என்ன பண்ணுங்கன்னா சென்னை அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள், ஒரு கமா போடுங்க, ஒரு என்ட்ரு பண்ணுங்கள். சரியா, அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன டைப் பண்ண நினைக்கிறீங்களோ ஸோ அந்த மாதிரி இதுக்குள்ளேயே நீங்கள் என்ட்ரு பண்ணி டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா என்ன செய்யுங்க, டேப் கொடுத்தீங்கன்னா அந்த பாக்ஸ்க்கு வரும். அண்ட் அகெயின் வந்து இந்த இடத்துல என்ன செய்யுங்க, நம்ம என்ன தேவையோ நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து டைப் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக என்ன செஞ்சிட்டே இருப்பீங்க, டைப் பண்ணிட்டே போவீங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக என்ன செஞ்சிடறோம், நம்ம வந்து ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சுக்க தான் நம்ம வச்சுக்கிடுவோம். சரி, ஓகே. இப்போ என்ன தேவை அப்படின்னா, இந்த பேஜ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்ம வந்து இந்த ஒரு பேஜில் என்ன இருக்குது, இது வரைக்கும் தான், இது கீழெலாம் எம்டியாக கிடக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பேஜ் வந்து என்ன செய்யணும், கீழே வரைக்கும் நம்ம கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வரதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இந்த கார்னரில் இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த டேபிள் இருக்குல்லையா, அந்த டேபிள் உள்ளே கிளிக் பண்ணுறீங்க. இந்த ப்ளஸ் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ப்ளஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் இருக்கா, இந்த ப்ளஸ் சரியா, நான் காட்டுறேன் உங்களுக்கு.
இந்த ப்ளஸ்ஸை நீங்கள் என்ன செய்யணும், கிளிக் பண்ணணும். இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணும்போது சரியா, இப்படி கிளிக் பண்ணோன்னா இந்த டேபிள் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து ட்ராக் பண்ணுங்கள். சரி, இப்போ எப்படி சார் நம்ம வந்து கீழே வந்து நீங்கள் பேஜ் எப்படி நீங்கள் வந்து டக்குன்னு சின்னதாகுது, டக்குன்னு பெருசாகுது, எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் கண்ட்ரோல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீபோர்டில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுற அந்த பட்டன் இருந்துச்சு, சாரி மவுஸில் ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டவுன் பண்ணிங்கன்னா அப்படி வரும், மேலே கொண்டு போனீங்கன்னா அப்படி வரும். அப்படி இல்லைன்னா வியூ அப்படிங்கிற மெனுவில் போயிட்டு நீங்கள் வந்து ஜூம் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு என்ன செய்யணும், நீங்கள் வந்து இப்படி குறைச்சி பார்த்துக்கலாம். 75 ஜூமில் போய்ட்டு 100, ஜூமில் போய்ட்டு 200 அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்ம எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க இதில் முடியும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா 100% அப்படின்னு கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். சரி, இப்போ நமக்கு வந்து ஓரளவு நம்ம டேபிள் வந்து கீழே வரைக்கும் கொண்டு வரணும். அப்படி பிடிச்சி இப்படி கீழே இழுத்துருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி இழுத்தாச்சு, இது வரைக்கும் இழுத்துறணும். சரியா, ஒரு உதாரணத்துக்கு இது வரைக்கும் இழுத்துறேன். சரி, ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இழுத்து வச்சுக்கணும். சரியா, சரி, இதை வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஜ் வந்து நமக்கு வந்து இந்த ஒவ்வொரு டேபிள்லையும் இந்த டேபிளில் எல்லாமே சென்டராக இல்லை. அப்போ என்ன பண்ணணும், அடுத்தது இது ஃபுல்லாக அப்படி கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணணும். முதல்ல இதை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம்னா, இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. எப்படி செலக்ட் பண்ணுறோம், ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி கீழே ட்ராக் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைன்னா நீங்கள் மவுஸை இந்த ஓரத்தில் அப்படி கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன அம்புக்குறி மாதிரி வரும், வருதா? இந்த வருது பாருங்கள், பிளாக் கலரில் வரும். இதை கிளிக் பண்ணிங்கனாலே இந்த காலம் வந்து செலக்ட் ஆகும். இந்த மாதிரி செலக்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஹோம் அப்படிங்கிற டேபுக்கு போய்க்கோங்க. சாரி, டேபிள் லேஅவுட் அப்படிங்கிற டேபுக்கு போயிட்டு இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல அலைன் சென்டர், அதே இந்த அலைன் சென்டர் லெஃப்ட்னு இருக்கும். நீங்கள் அலைன் சென்டர் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த செல்லோட சென்டரில் வந்துடும். அதே மாதிரி இது நீங்கள் ரெண்டையுமே செலக்ட் பண்ணிட்டு என்ன செய்யணும்னா, ஜஸ்ட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் தான் வரணும், இப்படி கீழே வரைக்கும் போயிடக்கூடாது. இது வரைக்கும் தான், மேலே வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு இதை வச்சு இப்படி கிளிக் பண்ணிட்டு நகர்த்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நேர அந்த டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் லேஅவுட்னு இருக்கு இல்லையா, இதில் போனீங்க, டேபிள் லேஅவுட் அப்படிங்கிற மெனுவில் போனீங்கன்னா செலக்ட் அப்படிங்கிற இடத்துல காலம் அப்படின்னு சொல்லி இருக்கும். டேபிள் லேஅவுட்டில் செலக்ட் காலம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், இந்த அலைன்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, இந்த அலைன்மெண்ட் டேபு. ஸோ இதை மட்டும் நீங்கள் என்றைக்கும் மறந்துடாதீங்க. ஸோ இதை வச்சு தான் எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்களை நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இந்த இடத்துல என்ன செய்கிறோம், ஒரு இந்த லெஃப்ட் சென்டர், இந்த சென்டர் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்தவொடனே என்ன செஞ்சிருச்சு, இந்த மாதிரி சென்டர் வந்துருச்சு. அதே மாதிரி நடுவில் உள்ளதே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக இதை செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் அகெயின் சென்டர், இதை சென்டர் பண்ணிக்கணும். இந்த சென்டர் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் இப்போ ஓரளவு உங்களுக்கு வந்து அந்த பேஜ் வந்து என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து ஃபில் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். அண்ட் அகெயின் அந்த ஃபாண்ட்டோட சைஸ் வந்து நீங்கள் கூட்டணும் அப்படின்னா, ஜஸ்ட் இதை ஃபுல்லாக அப்படி கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நேராக இந்த ஹோம் டேப்பில் போயிட்டு இங்கே என்ன செய்யுங்க, ஒரு உதாரணமாக நம்ம என்ன செய்கிறோன்னா ஒரு 13 மாற்றிக்கோங்க. மாற்றினா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ, உங்களுக்கு பேஜை தாண்டி வெளியே போகாதபடி நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, அதுக்கப்புறம் இது மேலே உள்ளதை என்ன செய்யணும், இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க, சைஸை வந்து கொஞ்சம் இதில் போய்ட்டு கூட்டிக்கோங்க. ஓரளவு என்ன செஞ்சுக்கணும், கூட்டிக்கோங்க. அண்ட் அகெயின் இதில் ஒரு அண்டர்லைன் பண்ணணும்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இதிலே போய்ட்டு பி, இதிலே போய்ட்டு யூ, இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து பிஐ, இந்த மாதிரி என்ன ஸ்டைல் தேவையோ, இல்லை கலர் ஏதாச்சும் வேணும்னா கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் வந்து கலர் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். சரியா, ஓகே. சரி சார், இப்போ பயோடேட்டாக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். கீழே வந்து நான் சைன் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா 2 பிரச்சனை இருக்குது. அது எப்படின்னு சொல்கிறேன். முதல்ல நீங்கள் கீழே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி அடுத்த பாக்ஸுக்கு வந்துடும். ஸோ அப்போ நான் இங்கே வந்து சிக்னேச்சர் உங்களால் போட முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பின்னாடி போகணும். அப்போ என்ன செய்யணும், நீங்கள் வந்து ஒன்று என்ன செய்யணும், இந்த ரோ வந்து நீங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணணும். அப்போ என்ன செய்யணும், இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க, டேபிள் லேஅவுட்டில் போயிட்டு டெலிட் கிளிக் பண்ணிவிட்டு ரோ அப்படின்னு கொடுங்க. அப்போ அந்த ரோ வந்து டெலிட் ஆகிடும். அப்போ அந்த கேப் கிடைக்குதா? அப்படி இருந்தாலும் முக்கியமாக என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, இதுக்கு இது வரைக்கும் தான் என்ன செய்யும், உங்களுக்கு வந்து டைப் ஆகும். சரியா, அதாவது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல இந்த மார்ஜின் வந்து இங்கே செட் ஆகிருக்கு, இங்கே தான் செட் ஆகிருக்கு. அப்போ இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இதுக்கு கீழே என்ன செய்ய எதுவுமே டைப் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும், அப்போ இன்னும் கொஞ்சம் கூட நம்ம என்ன செய்யணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ இதையும் தேவையில்லை. அப்போ என்ன செய்யணும், இதை செலக்ட் பண்ணிவிட்டு நேரங்க போடணும். ஒன்று ரைட் கிளிக் பண்ணிங்கனாலும் வரும், டெலிட் செல் அண்ட் டெலிட் என்டையர் ரோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த பேர் கேப் பிடிச்சப்பறம் இதுவும் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு டேபிள் லேஅவுட்டில் போயிட்டு டெலிட்டில் போயிட்டு டெலிட் ரோ அப்படின்னு கொடுக்கணும். சரியா, அந்த மாதிரி கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு என்ன பண்ணணும், நம்ம வந்து கொஞ்சம் கூட மேலே ஏற்றிக்கலாம். அப்படின்னா எப்படி மேலே ஏற்றுறது, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு இப்படி நகர்த்துனீங்கன்னா மேலே வந்து ஏறிக்கும். சரியா, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கனாலும் இப்படி கர்சர் வந்துடும். அண்ட் அகைன் ஒரு என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ நமக்கு இந்த சைடில் நமக்கு என்ன வேணும், சிக்னேச்சர் அப்படின்னு ஒன்று வரணும். இந்த பக்கம் என்ன செய்யணும், எனக்கு டேட்டு டைம் இந்த மாதிரி வரணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். அதுக்குன்னு டேபிள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்செட்டில் போங்க.
டேபிளில் போயிட்டு இந்த மாதிரி 3 காலம் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. 3 காலம் அல்லது இன்சர்ட் டேபிளில் போயிட்டு 3 அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ரோ அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே அப்படின்னு கொடுங்க. 3 இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து இன்சர்ட்டில் போனோம், டேபிளில் போனோம், இன்சர்ட் டேபிளில் போயிட்டு ஸோ 3 காலம் ஒரு ரோ அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்தங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து நம்ம வந்து சென்டரில் கொண்டு வரணும். சரியா? அப்போ சென்டரில் கொண்டு வரணும்னா இந்த இடத்துல கண்ட்ரோல் இ அப்படிங்கிறத அழுத்திக்கோங்க. அப்படி இல்லைனா ரைட் கிளிக் பண்ணிங்கனாலே இங்கேயே என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இப்படி சென்டர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இல்லைனா என்ன பண்ணணும் ஹோமில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த இடத்துல இந்த சென்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கணும். சரியா? ஸோ கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் இந்த இடத்துல இப்போ உதாரணமாக சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ண இருந்தால் இப்படி டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அகெயின் இந்த சைடு என்ன பண்ணணும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பிளேஸ் என்டர் அதுக்கப்புறம் வந்து டேட் அப்படிங்கிற காலம் மாதிரி கொடுத்துக்கலாம். சரியா? கொடுத்துட்டு இந்த இடத்துல தேங்க்யூ ஏதாச்சும் வேணும்னா ஜஸ்ட் அதே மாதிரி கண்ட்ரோல் இ கொடுங்க. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. சரியா? டைப் பண்ணிவிட்டு இதோடைய ஃபாண்ட் சைஸ் ஏற்கனவே இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஹாபீஸுங்கிறது என்ன இருக்குது 13 இருக்குது. பட் இங்கே என்ன இருக்குது 12 இருக்குது. அப்போ என்ன செய்யணும் இதையும் ஃபுல்லாக அப்படி கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ 13 அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு ஒரு என்ட்ரு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும் இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா இருந்தால் இதில் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஓகே. ஸோ எல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து கொஞ்சம் கேப் வேணும் சார். இந்த இதுக்கு கேப் வேணும்னா ஜஸ்ட் இதுக்குள்ளே கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு என்ட்ரு அடிங்க. சம்டைம்ஸ் உங்களால் போய் ஜாயிண்ட் ஆகிடுச்சு தெரியாமல் போய் மேலே போய் ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகிடுச்சு தெரியாமல் அப்போ நீங்கள் ஒன்று கண்ட்ரோல் செட் கொடுத்துட்டு பண்ணணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி இந்த பி பக்கத்தில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டேபிள் லேஅவுட்டில் போயிட்டு அங்கே போய் என்ன பண்ணணும்னா ஸ்ப்ளிட் டேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்ப்ளிட் டேபிள் அதை கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது பிரிஞ்சிடும். ஒருத்தர் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ஸ்ப்ளிட் டேபிள் கொடுத்த உடனே பிரிஞ்சிருது. இப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த பார்டர்லாம் எடுத்து விடணும். அது எடுத்து விடுறது எப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ளஸில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நல்லா பாருங்கள் ஹோம் அப்படிங்கிற டேபில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இருக்குல்லையா இதில் வந்து பேராகிராஃபுக்கு மேலே போனீங்கன்னா நோ பார்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ நோ பார்டர் கொடுத்த உடனே அந்த பார்டர் எல்லாமே என்ன செஞ்சிடும் உங்களுக்கு வந்து மறைஞ்சிரும். அதே மாதிரி என்ன செய்யணும் இதையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் அகெயின் இதில் போயிட்டு நோ பார்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பார்டர் வந்து உங்களுக்கு வந்து போயிடும். அவ்வளோதான், பயோடேட்டா நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் டேபிள் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேபிளில் என்ன செஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. டேபிள் இருக்கட்டும் தான் நீங்கள் திருப்பி அகெயின் ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அகெயின் அதே ஆப்ஷனுக்கு போயிட்டு ஆல் பார்டர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பி என்ன செஞ்சு உங்களுக்கு வந்து பார்டர் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் எனக்கு வந்து பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இது எப்படி சார் நம்ம வந்து பிடிஎஃபாக மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதிலே பார்த்தீங்கன்னா ஃபைலில் போனீங்க அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே சில நேரங்களில் சேவ் அஸ் அடோப் பிடிஎஃப்னு இருக்கும். அண்ட் அகெயின் அப்படி இல்லைன்னா நீங்கள் நேராக என்ன செய்யணும் பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போகணும். போயிட்டு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வரும். இது பேஜுங்கிறதுனால இந்த இடத்துல பேஜஸில் 1 அப்படின்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க பார்த்துக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் பிடிஎஃப்னு இருக்கும். டேரெக்டாக பேப்பரில் பிரிண்ட் ஆகணும்னா பிரிண்டரை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிடும். அல்லது பிரிண்ட் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் இதில் போய்ட்டு என்ன செய்யணும் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எங்கே சேவ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அதுக்கப்புறமா என்ன செய்யணும் நம்ம வந்து நமக்கு தேவையான ஒரு லொக்கேஷனில் என்ன செஞ்சுக்கிறோம் நம்ம வந்து அதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ கொடுக்கும்போது இங்கே சேவஸ் டைப்பில் பிடிஎஃப் அப்படின்னு வந்துடும். இதில் வந்து என்ன செய்யுங்க மை பயோடேட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க டைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ சேவ் பண்ணோட என்ன ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக அது வந்து உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிருக்கும். அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது வந்து இன்னும் சேவ் பண்ணாதனால ஃபைலில் போய் என்ன செய்யணும் நீங்கள் சேவ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு ஒரு லொக்கேஷன் ஸோ எந்த இடத்துல சேவ் பண்ணணும். இப்போ நான் உதாரணமாக சேவ் அப்படின்னு கொடுத்த உடனே என்ன ஆகுது இங்கே வந்து ப்ரௌஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் அப்படிங்கிற ஆப்ஷனில் அல்லது நீங்கள் எந்த லொக்கேஷனில் தேவையோ அந்த லொக்கேஷனில் போய்ட்டு வச்சுட்டு ஸோ பயோடேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன செய்யணும் இந்த சேவஸ் டைப்பில் வேர்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் அகைன் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து சேவ் ஆகிடும். அவ்வளோதான். சரியா? இவ்வளோ தாங்க பயோடேட்டா டைப் பண்ணக்கூடிய மெத்தட். இந்த மாதிரி அட்வான்ஸ்டாக பயோடேட்டா டைப் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம அடுத்து வரும் வாரங்களில் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நான் வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் நான் வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் போட்டு வச்சுருப்பேன். ஸோ அதையும் நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் என்ட்ரி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். என்றும் அன்புடன் உங்கள் சரவணகுமார். இது ஸ்ரீ பத்ரகாளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல்.